அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டில் என்னுடைய முதல் காணொளி. இதை நான் உங்களுக்காக இன்று வெளியிடுகிறேன். இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், அசையா சொத்துக்கள் வாங்கும் ஒரு சூழ்நிலையில் அந்த அசையா சொத்துக்களை எப்படி கிரயம் செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அசையா சொத்துக்கள் அப்படிங்கிறது சொத்துரிமை மாற்று சட்டத்திற்கு கீழே வரக்கூடியது. இந்த அசையா சொத்து, அதாவது நம்ம நிலம், கட்டிடம் இதெல்லாம் கிரயத்திற்கு வாங்குவோம். அப்படி வாங்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு சொத்தை வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த சொத்தின் உரிமையாளர் அவர் யார் என்பதை வாங்குபவர் கண்டறிய வேண்டும். இன்று நிலத்தரகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களே எந்த சொத்து விற்பனைக்கு இருக்கிறது என்பதை தெரிவிப்பார்கள். சொத்தை வாங்கும் எண்ணம் கொண்டவர்கள், சொத்தை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அந்த தரகர் மூலமாக அந்த நிலத்தின் உரிமையாளரை நேரடியாக அணுக வேண்டும். முதலில் அந்த நிலத்திற்கான ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும், அவர்களிடமிருந்து வாங்க வேண்டும். அதாவது ஆவணம் அப்படிங்கிறதை பொறுத்த மட்டில் அந்த சொத்து அவர் பெயரில் தான் இருக்கிறதா என்பதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ அவர் பேரில் இருக்குன்னா அவர் தான் அந்த நிலத்தின் உரிமையாளர். அப்போ அந்த உரிமையாளர்கிட்ட தான் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது விலை பேச வேண்டும். விலை, அதாவது ஒரு சென்ட் ஒன்றுக்கு எவ்வளவு தொகை பண மதிப்பு அப்படிங்கிறத பேசி அதை முடிவு செய்து அதற்கு அச்சாரமாக, அதாவது அட்வான்ஸ், ஒரு முன்பணமாக ஒரு குறிப்பிட்ட தொகை, அதிகமாக 5000க்கு மேலே கொடுக்கக்கூடாது. சில சூழ்நிலையில் 10,000 வரை கொடுக்கலாம். அதற்கு மேலாக முன்பணம் கொடுப்பது அவ்வளவு நல்லது அல்ல. இன்றைக்கு நிறைய கிரயங்கள் நிறைவு பெறாமல் இந்த மாதிரியான வழக்கு சூழ்நிலைகளில் இருந்து வருகிறது. அதனால் முன்பணம் என்பது, அதாவது ஒரு திருமணத்திற்கு எப்படி நிச்சயதார்த்தம் செய்கிறோமோ அதை மாதிரி இந்த நிலத்தை வாங்குவதற்கு முன்னாடி அந்த நிலத்திற்காக நாம் தான் வாங்க போகிறோம், இந்த உரிமையாளருக்கும் நமக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது, இந்த தொகைதான் இதோடைய இறுதி தொகை அப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயித்து அந்த காலக்கெடு எவ்வளவு நாளைக்குள்ள அந்த சொத்தை நாம் கிரயம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனைகளை பொறுத்து ஒரு முன்பணம் கொடுத்து ஆவணங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பெற்றுக்கொண்ட ஆவணங்கள் அனைத்தையும் ஒரு சட்ட வல்லுநரிடம் கொண்டு கொடுத்து சட்ட கருத்துரை ஒன்றை, அதாவது லீகல் ஒப்பீனியன் வாங்க வேண்டும். அப்படி சட்ட கருத்துரை வாங்குவதற்கு முன்னாடியே அந்த சட்ட வல்லுநர் கேட்கும் ஆவணங்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். குறிப்பாக வில்லங்கச் சான்று. இந்த வில்லங்கச் சான்று இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 1970 சில ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 75 கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த வில்லங்கச் சான்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு முதல்ல இருக்கக்கூடிய பத்திரம் தாய் பத்திரம். அதுதான் தாய் பத்திரங்கிறது தான் யார் பெயரில் சொத்து இருக்கிறதோ அதை அவர் பெயரில் இருக்கிற அந்த பத்திரத்துக்கு பேர் தாய் பத்திரம். இதை மதர் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த சொத்து அவருக்கு எவ்வாறு கிடைத்தது, எதன் மூலம் கிடைத்தது என்பதை சொல்லக்கூடியது பேரண்ட் டாக்குமெண்ட், அதாவது மூலப்பத்திரங்கள். அதில் எத்தனை பத்திரங்கள் இருக்கிறதோ அந்த பத்திரங்களின் அடிப்படையில் இந்த சொத்து இவருக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம் வாங்கும் நிலத்தை போய் பார்க்க வேண்டும். நாம் வாங்கும் நிலத்தை ஏற்கனவே பார்த்து தான் நம்ம அட்வான்ஸ்லாம் பண்ணியிருப்போம். இருந்தாலும் அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு அந்த நிலத்தை போய் பார்க்க வேண்டும். பார்த்து அதில் அந்த சொத்து விவரத்தில் நீள அகலங்கள் 4 மால் எல்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதன்படி அந்த சொத்து இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் போய் நேரடியாக பார்க்க வேண்டும். ஒரு விவரம் தெரிஞ்ச ஒரு நபரை கொண்டு அழைத்து சென்று அந்த அளந்து பார்க்க வேண்டும். அந்த 4 எல்கைகளும் சரியாக இருக்கிறதா, நீள அகலம் சரியாக இருக்கிறதா, அல்லது வேறு ஏதேனும் நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக அதை அளந்து அந்த ஆவணத்தில் கண்டிருக்கக்கூடிய விஸ்தீரணம் அந்த நிலத்தில் இருக்கிறதா என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில சூழ்நிலைகளில் இந்த டோசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயந்திரத்தின் மூலமாக சுத்தமும் செய்யலாம். அவ்வாறு சுத்தம் செய்யும் பொழுது வேறு ஏதேனும் வில்லங்கம் இருந்தாலும் வெளியே தெரிய வரும். இப்பொழுது நாம் அந்த இதெல்லாம் பார்த்து விட்டோம். அந்த லீகல் ஒப்பீனியன் நமக்கு வந்துவிட்டது. சொத்து சுத்தமாக இருக்கிறது, எந்த விதமான வில்லங்கங்களும் அதில் இல்லை, சரியான உரிமையாளர் தான் அந்த சொத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்தவுடன் அதை பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்று அந்த குறிப்பிட்ட தேதியில் அந்த பத்திரத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அதில் குறிப்பாக என்ன வேண்டும் என்றால், உரிமையை நிலைநாட்டக்கூடிய கிரய பத்திரங்களும் உடைமையை நிலைநாட்டக்கூடிய பட்டா போன்ற
ரெவென்யூ வருவாய்த்துறை ஆவணங்களையும் நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். அனுபவமும் உரிமையும் ஒரே நபரிடம் இருக்க வேண்டும். அனுபவம் ஒரு ஆளிடமும் உரிமை ஒரு ஆளிடமும் இருக்கும் பொழுது அந்த சொத்தை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அதே போன்று சில சொத்துக்கள் பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லக்கூடிய பொது அதிகார ஆவணத்தின் மூலம் விற்பனைக்கு வரும் சொத்துக்கள். இந்த சொத்துக்களை வாங்குவது, உயில் மூலம் வரக்கூடிய சொத்துக்களை வாங்குவது, செட்டில்மெண்ட் மூலமாக வரக்கூடிய சொத்துக்களை வாங்குவது, அதே போன்று கிஃப்ட் டீடுன்னு சொல்லக்கூடிய நன்கொடை ஆவணங்கள் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள், இது மாதிரி போன்ற சொத்துக்களை நாம் கிரயம் செய்யும் பொழுது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். அது எவ்வாறு கிரயம் செய்யப்பட வேண்டும் என்பதை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் தெளிவுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.